குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கிஸ். மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி திருச்சி வந்துட்டு திருச்சியிலேருந்து வால்பாறை வந்திருப்போம். ஸோ நம்மளோட ஹோம் ஸ்டே வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஹோம் ஸ்டே அண்ட் அந்த அந்த சரௌண்டிங்ஸில் என்ன இருக்குது அண்டு எங்கே அங்கெல்லாம் ஃபுட்டு எப்படி இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஒரு அன்ரோட் ரூட் உள்ள போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அந்த ஆக்சுவலாக அது வால்பாறையிலேருந்து ஒரு 1.25 மணி நேரம் ட்ரைவ் மக்களே. ஒரு 1 ஹவர் ட்ரைவ்னு வச்சுக்கோங்களேன். நான் போட்ட ஹோம் ஸ்டே கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, கேரளா பார்டரில் தான் வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ ஏன் அங்கே போட்டேன் அப்படின்னா, வால்பாறையிலேருந்து அத்திரப்பள்ளி போகலான்ட்டு ஒரு ஐடியாவில் தான் வந்து அங்கே வந்து ஸ்டே போட்டது. பட் ஆனால் நான் போயிருந்த டைமில் வந்து அந்த ரூட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு மழை பெஞ்சு ஹெவி லேண்ட்ஸ்லைட் ஆகி ஒரு பிரிட்ஜு வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த ரூட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னமும் அது க்ளோஸில் தான் இருக்குது நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது. ஸோ அதனால தான் வந்து அந்த ரோடு போக முடியல. ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிற சைட் சீயிங்லாம் கொஞ்சம் பார்த்தோம். ஸோ மோஸ்ட்லி நிறைய சைட்ஸ்லையும் இங்கே கிடையாது மக்களே. இது வந்து வால்பாறை கிட்ட போனால் தான் வந்து நம்மளுக்கு நிறைய ஃபால்ஸு அதெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து சம்மர்ன்றதுனால அந்தளவுக்கு ஃபால்ஸும் கிடையாது. பட் ஆனால் நல்லா சூப்பர் கிளைமேட் இருந்தது. ஃபுட்டுமே நல்லா டேஸ்டியாக இருந்தது. ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதே மாதிரி ஒரு நைட்டில் வந்து யானை வந்தது மக்களே, அந்த கிளிப்பும் உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ எல்லாமே பாருங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல்ல வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் மக்களே ஹோம் ஸ்டே. இது ஆக்சுவலாக இந்த கார் வர்றது தான் கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா நம்ம அப்படி மேலேருந்து இந்த வழியாக கீழே இறங்கி வரணும். இறங்கி இப்படி போய் நான் வந்து ரிவர்ஸ் எடுத்து நிறுத்தியிருக்கேன். கீழே இறங்கிடுச்சு. மேலே ஏற்றுறது நாளைக்கு தான் தெரியும். ஆனால் ஒர்த்துங்க, சூப்பராக இருக்குது. எங்களுக்கு சாப்பாடும் வந்து நாங்கள் இங்கேயே சொல்லிட்டோம். ஏன்னா இங்கேருந்து வால்பாறை வந்து ஒரு 3/4 மணி நேரம் 1 ஹவர் வச்சுக்கிங்களேன். ஸோ சாப்பாடும் இங்கேயே சொல்லிட்டோம். 3 வேளையும் இங்கே தான். பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. நான் உங்களுக்கு ரேட்டு இதோட டீட்டெயில்லாம் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே சுற்றி இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஹோட்டல்ஸ் இருக்குது. பட் எப்படி இருக்குன்னு தெரியாது. இது எனக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைமு. பின்னாடி தெரியுதுங்களா ஒரு ஏரியா. இதுக்கப்புறம் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து பார்டர் வந்துடுதுங்க, அத்திரப்பள்ளி. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா 2 ஹவர்ஸில் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்லேயே பார்டரு, கேரளா பார்டர். இன்னும் காலையில் உங்களுக்கு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். The next day. மார்னிங் மக்களே. காலையில் மணி ஒரு 6:15 ஆகுது. லைட்டாக இது பனின்னு சொல்ல முடியாது, லைட்டாக ட்ரெஸ்ஸல் ஆகுது. ஆனால் செம கிளைமேட்டுங்க. குளிர் அந்த அளவுக்கு இல்லைங்க. ஸோ ஆக்சுவலாக இங்கேருந்து நான் சொல்கிறேன் இல்லைங்களா, இங்கேருந்து அத்திரப்பள்ளி போகிறதுக்கு ரோடு இருக்குது. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இல்லை 3 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து பார்டர் வந்துடுது. பட் ஆனால் இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்களாம் ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாக. ஏன்னா லேண்ட்ஃபால் ஆகிருக்கு, லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்களாம். நான் முடிஞ்சால் அந்த பார்டர் வரைக்கும் போயிட்டு வருவோம்.
உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்குதுங்களா? அது வந்து இங்கே ஒரு ரிவர் ஓடுதுங்க. அங்கே மேலே டேம், ஆலியார் டேம்லேருந்து, சோலையார் டேம் அதுலேருந்து ஒரு ரிவர் மாதிரி அப்படி ஓடுது. நம்ம கீழே இறங்கி பார்க்கலாம் போல். நான் எப்படின்னு பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது ஃபுல்லாக காஃபிங்க, காஃபி பிளான்ட் இதெல்லாம். நல்ல மிஸ்ட்டுங்க காலையிலேயே. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஆனால் அந்த அட்டைப்பூச்சி ஜாஸ்தி மக்களே. அப்பப்போ காலை செக் பண்ணிக்கணும். இங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இவங்க ஒரு குட்டி லைட் வச்சுருக்காங்க கார்டனுக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன் நைட்டில். அது அப்படியே சூப்பராக இருக்குங்க. அது ஒரு நெருப்பு மாதிரி எரியுது அந்த லைட்டு. இது என்ன மரம் தெரியல. இது ஏதோ ஒரு காய் ஒன்று இருக்குங்க. அதை பாருங்களேன், தெரியுதுங்களா? இல்லை, அதோ ஒரு பஸ்ஸு போது பாருங்களேன். க்ரீன் கலர் பேக்ரவுண்டில் எல்லோ கலர் பஸ்ஸு. இந்த வியூவில் ஒரு காஃபி. நிறைய ஃப்ளவர்ஸுங்க இங்கே இந்த கார்டனில் பாருங்க. இது ஒன்று, இங்கே இந்த ஃப்ளவர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ரெட் கலரு ரோஜாவா அது? ஆமாங்க. ரோஸு இல்லைங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. ஆமாம் மக்களே, ரோஸ் மக்களே. அது நான் தூரத்தில் வந்து பார்க்கறதுக்கு வேறு ஏதோ நினச்சேன். இந்த கிளைமேட்டுக்கு நல்லா வருங்க. இவங்க இந்த ஃப்ளவர் எவ்வளோ புதுசு இருக்குது. இது ஒயிட் ரோஸ். அது ஆமாம், ஒயிட் ரோஸ்.
பாருங்க எது மேலே ஏறி உட்காந்துருக்கான் பாருங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு பாறை இருக்குது. நம்ம வந்து மேலே இருக்குங்க ரோடு, அந்த ரோட்லேருந்து அப்படியே இறங்கி இப்படி வரணும். பாருங்க கேம்பிங் ஸ்டவ் எடுத்துன்னு வந்துருக்கோம். இதோட அன்பாக்சிங் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்கள். செம்ம யூஸ்ஃபுல் மக்களே. நாங்கள் டீ, காஃபி, ஹாட் வாட்டரு, ஈவன் மேகி செய்கிறோம். நல்ல குளிருக்கு இதமாக இருக்குங்க. எப்பவுமே எவ்ரி மார்னிங் கொஞ்சம் வார்மாக வந்து இது தண்ணி குடிப்பேன். ஸோ அதுக்கு நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது வந்து அந்த ஹெல்த் மிக்ஸ் ஒன்று இருக்குங்களே, காலையில் காஃபி குடிக்க மாட்டேன், ஹெல்த் மிக்ஸில் வந்து குடிப்போம். ஸோ அதுவும் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன் இதுலேயே. இதோட சிலிண்டர் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து சென்னையில் இதோட விலை வந்து 120 ஒரு சிலிண்ட்ரு. ஒரு 1 டே நம்ம சமைக்கலாம் மக்களே, 1 ஃபுல் டே. இதுதான் அந்த லைட்டு, சோலார். இங்கே சோலார் இருக்குது. இது அப்படியே தீப்பெட்டி எரியிற மாதிரி இருக்குது மக்களே. சூப்பராக இருக்குது, கார்டனில் வச்சுருக்காங்க. இது அமேசான்லேயும் லிங்க் இருக்குது, நான் போடுறேன், உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. ஸோ வண்டி மட்டும் மேலே லைட்டாக அந்த பனி, லைட்டாக மழை பெஞ்சு தண்ணி இருந்தது. அப்படியே வண்டியை வாஷ் பண்ணி விட்டா மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே க்ளீன் பண்ணி விட்டேன். இப்போ தாங்க காரை தொடச்சேன், அதுக்குள்ளே ட்ரெஸ்ஸெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. தெரிஞ்சுங்களா ட்ரெஸ் இல்லைங்க வரேன். நீங்கள் பாருங்கள் மக்களே, மழை பெய்யுது, ஃபுல்லாக முடிச்சு பாருங்கள் ஃபாகு. அந்த மழையே தெரியல பாருங்கள், கிளியராக தெரிஞ்சது காலையில். இதுதாங்க வால்பாறை கிளைமேட்டு. அடுத்த செகண்ட் மழை பெய்யுது பாருங்கள். வெளியே போய் அப்படியே ஒரு வாக் போயிட்டு வரலான்னு பார்த்தோம். பார்த்தா திடீர்னு லைட்டாக ட்ரெஸ்ஸில் ஆச்சு, நல்லா மழை. இன்னைக்கு பக்ரீத்துங்க. ஸோ இங்கே எங்கேயோ மாஸ்க் இருக்குது போலது, பாங்கு ஒலிக்குது. ஸோ நம்ம ரூம் கிட்டேயே பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று பார்த்த அந்த சோலையார் அணை இங்கே தான் இருக்குது. அதோட இதுக்கிட்ட தான் நம்ம இருக்கோம். ஸோ இந்த இதுக்காக வந்து அதோட அவுட்லெட் வருது அந்த ரிவர். நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் கீழே. ஸோ அது அங்கே தான் இருக்குது. நல்லா ஹைட்டில் இருக்குங்க டேமு.
மக்களே இங்கே ஒரு ரெசார்ட் இருக்கு பாருங்க, நல்லா டாப்பில் ஒன்று. மிஸ்டெல்லாம் இப்போ தாங்க கிளியர் ஆச்சு. கிளியர் ஆகி அப்படியே கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் நின்றுது. இதுவே மக்களே இந்த இது ஆக்சுவலாக அங்கே இருக்குது அந்த மரம். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஏதோ ஒன்று உட்காந்துருக்குங்க அந்த மரக்கலையில். இது பார்த்தீங்களா? இது பாருங்க, அசைது பாருங்க. இது குரங்கா இல்லை ஹார்ன்பில்லான்னு தெரியல. உங்களுக்கு தெரியுதுங்களா? குரங்கு, அது குரங்கு தான் நினைக்கிறேன். பெரிய குரங்கு முடியாது, குரங்கு அசையுது. ரொம்ப நேரமாக உட்காந்துருக்குங்க அதில். இது காம்ப்ளிமெண்ட்ரி பார்ப்போம். சட்னி, தேங்காய் பால், இது கிரேவி மாதிரி இருக்குது. கடலைக்கறி, ஹாட் வாட்டரோட சர்வ் பண்ணுறாங்க. போதும் வச்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. இந்த உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட்டுங்க, சூப்பராக இருக்குது. பால் நான் ஊற்றிக்கிறேன். சொல்ல நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கும். சாப்பிடவே இல்லை. நல்லா இருக்கு, கிரேவியும் நல்லா இருக்கு, சட்னியும் நல்லா இருக்கு. இதுதான் டேம்லேருந்து தண்ணி வெளியே வர இடம் மக்களே. நம்ம ரெசார்ட் அங்கே இருக்குது, அந்த இது கீழே இருக்குது. இதில் தண்ணி வரும்போது இன்னும் சூப்பராக இருக்குங்க. நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், செம்மையாக இருக்கும் அந்த தண்ணி வந்ததுன்னா. இங்கே பார்க் இருக்குது. மத்தியானமாக லஞ்சுக்கு அப்புறம் இந்த பார்க்குக்கு வருவோம். உங்களுக்கு நாங்கள் இதுலேருந்து ரெசார்ட்லேருந்து காட்டினோம் பார்த்தீங்களா, இதுதான் அது.
சும்மா ரவுண்ட் அடிக்கலான்னு வெளியே வந்தேன். ஒரு டீவியேஷன் ஒன்று எடுத்து ரெகுலராக நம்ம போன ரூட்லேருந்து ஒரு டீவியேஷன் எடுத்து வந்திருக்கேன் மக்களே. ஏரி எப்படி இருக்குது பாருங்களேன். சுத்தமாக சிக்னல் இல்லைங்க. காரோட மக்களே இங்கே பைக் எடுத்துகிட்டு வந்தோம்னு வச்சுங்களேன், இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக டீ பிளான்டேஷன் தாங்க இங்கே. ஐயோ, ரோடு கட் ஆயிடுச்சுங்க. இதோட காலி. இதோட ஆஃப் ரோடு மாதிரி போகுது. அப்பா, ரோடே இல்லைங்க. அப்படியே இறங்குது கீழே. கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு, அப்புறம் ரிட்டன் வந்துடுவோம். இது எஸ்டேட் உள்ள ஏதோ போகுதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் பஸ் ஸ்டாண்ட்லாம் இருக்குங்க. அதை பாருங்க, வண்டி வருது. இவர்கிட்ட கேட்போமா? வேண்டாம், நம்ம போய் பார்ப்போம். அதுக்கு பஸ் ஸ்டாப் இருக்கு. பயணிகள் நிழற்குடை. என்ன ஒரு பிரச்சனைனா, சுத்தமாக சிக்னல் கிடையாது. நான் எந்த வழியில் வந்தேன்னு எனக்கு தெரியல. இதுலேருந்து நம்ம ரிட்டன் வரும்போது ரைட்டில் திரும்பணும். கோயிலுங்க, சின்ன கோயில். கேட்போம். நான் இப்படி போலாமா? ரோடு இருக்கா? சும்மா அப்படி போயிட்டு வர்றதுக்கு பஸ் போற ரோடா? மெயின் ரோடு இதுதான். ரோடு ரொம்ப மோசமா இருக்குங்க.
ஓ இங்கே பாருங்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க, தோட்ட வேலை. ஓ இதை நம்ம நிறுத்தி திருப்பிடுவோம் வண்டியை. ஃபுல்லாக டீ பிளான்டேஷனுங்க. நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. இங்கே வருங்க மக்களே, பஸ் வருது நம்ம வந்த ரோட்டில். நம்ம ஆப்போசிட்டில் வந்த பஸ்ஸு அதை போது பாருங்க. செம்ம ஸ்லோவாக போதுங்க. இந்த வியூவை பாருங்களேன். ரோடு சரியில்லை மக்களே, அதனால தான் அவ்வளோ ஸ்லோவாக போகுது அந்த வண்டி. ஆஃப் ரோடு ஆகிடுது. இங்கே பாருங்கள், டாப் ராமன் மேகி செய்கிறோம். சாரி, டாப் ராமன் நூடுல்ஸ். இந்த வியூவில் சமைக்கிறோம். எல்லாம் பண்ணி உங்களுக்கு யாருக்கெல்லாம் டாப் ராமன் கறி பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் மேகி சாப்பிட மாட்டேன், இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சூப்பர். பாருங்க, இந்த லைட் தான் சொன்னேன், அப்படியே நெருப்பு எறிகிற மாதிரி இருக்கா. இது சோலாருங்க. அவர் வாங்கி 4 இயர்ஸ் கிட்ட ஆகுதான். இன்னும் ஒர்க் பண்ணுது, நல்லா ஒர்க் பண்ணுதுன்னு சொன்னார். மேலே வந்து சோலார் பேனல் இருக்குது. இதோட லிங்க் இருந்தால் தர வேணும்னா வாங்கிக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து நைட்டு ஒரு 2:30 மணி இருக்கும் மக்களே. நாங்கள் வந்து டின்னர் முடிச்சுட்டு தூங்க போயாச்சு. அங்கே இருக்கிற கேர்டேக்கர் வந்து எங்களை எழுப்புனாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த யானை வந்து அது வந்து ஒரு மேல் சிங்கிள் எலிஃபெண்ட் மக்களே. அது வந்து அங்கே இருக்கிற ட்ரம்மில் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. ஸோ அதுக்கு எழுப்புனாங்க. என்னால் வந்து டக்குன்னு போர்ட்ரேட்லாம் வச்சு எடுக்க முடியல. எடுத்தால் போதும்ன்ட்டு, அதாவது லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்க முடியல, போர்ட்ரேட்டில் எடுத்துட்டேன். ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து சேஃப் கிடையாது. கொஞ்சம் தூரத்தில் இருந்து தான் எடுத்தேன். அது பாட்டு தண்ணி குடிச்சிட்டு இறங்கி போயிடுச்சு, அந்த ட்ரம்மை வந்து தூக்கி போட்டுட்டு. அதுக்கப்புறம் இறங்கினா அது ஃபுல்லாக வந்து பார்டர்ன்றதுனால கேரளாக்குள்ளே போயிடுச்சு. அவ்வளோதான். நான் அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆமாக்கா.
தான் இருக்கு கிச்சன் தான் தாங்க இருக்கு. இல்லை பேரில் தண்ணி குடிக்குதுக்கா ப்ளூ பேர் கம்மல் The next day. ஸோ குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி வந்து டே 3. ஸோ 3 நாள் ஆகுது நம்ம வால்பாறை வந்து. இன்றைக்கி வந்து மார்னிங் ஒரு 8:30க்கு வந்து சென்னை ரிட்டர்னு கிளம்பலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அட்ட ஸ்ட்ரெச்சு வந்து சென்னை ரீச் ஆக முடியுமான்னு தெரியல. முடிஞ்சால் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு போகலாம். அண்டு அத்திரப்பள்ளி ரோடு வந்து இன்னும் ஓப்பன் பண்ணலை. இங்கே வர டூரிஸ்ட்டுமே அதுதான் ரொம்ப வந்து டிஸப்பாயிண்டடாக இருக்காங்க. மணி வந்து இப்போது ஒரு 6:30 ஆகுது. ஒரு 10 o'clock வந்து நம்மளுக்கு செக் அவுட்டு. வண்டி பாருங்களேன், செம்ம பண்ணிங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா? வைப்பர் போடுவோம். எவ்வளோ பண்ணி நின்றுக்கு பாருங்களா, எவ்வளோ பண்ணி மேலே இருந்துருக்கு பார்த்துக்கிங்களா. சும்மா லைட்டாக அப்படியே காரை தொடச்சிட்டு போய் குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். நல்ல செம்ம கிளைமேட்டுங்க. ஓவர் குளிரும் கிடையாது, நார்மலாக ஒரு கிளைமேட்டு. ஒரு 28-29 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சென்னையிலேருந்து நம்ம இங்கே கிளம்பி இங்கே அப்படியே 2-3 இடத்துக்கு போயிட்டு வந்தோம்ல நேற்று. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 680 கிலோமீட்டர்ஸ் மாதிரி இருக்குது. போகும்போது டேங்க்கு திருப்பி ஃபில் பண்ணணும். ஒரு 60% 70% இருக்கும். அதில் 60% இருக்கும் எனக்கு தெரிஞ்சு மக்களே. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்.
கல்தோசை முகர்ஷி எனக்கு போய் போதும் சாப்பிடு அப்புறம் எங்கேயும் நிறுத்தம் லஞ்சுலாம் பரவாயில்ல இது புட்ட பரவாயில்ல பரவாயில்லையா? ஒன்று வைக்கணும் அவ்வளோதான் வைக்கிறேன் நான் கீஞ்சிச்சு அதனால பெரிய வைக்காம கூட போதும் அப்புறம் சாப்பிட்டு வச்சுக்கோ இது வேணுமா ஒன்று ஜெஷ் பண்ண ஒன்று வா போதும் சட்னி தான் A few minutes later.
ஸோ இங்கே மேனுஃபேக்சர் ஆகிற டீ தூள் ஒரு கிலோ வந்து 260 ரூபா சொல்கிறாங்க. அவங்களுக்கு பாக்கெட் காட்டுறேன் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் இவங்களோட பிராண்டு. இது 1 kg 260 rupees. சாப்பிட்டுச்சு ஃபுல்லாக சாப்பிட்டுச்சு. அசில எல்லா பிஸ்கெட்டும் சாப்பிட்டுச்சு. அவ்வளோதான். ஸோ மக்களே, வீடியோ எப்படி இருந்தது? பிடிச்சிருந்தா ஒரு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்டு ஹோம் ஸ்டே பற்றி டீட்டெயில்ஸ் வேணால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தரேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சென்னை வரத்துக்கு ஒரு 13 hours ஆகிடுச்சு மக்களே. சென்னையை நெருங்க ஹெவி டிராஃபிக்கு, சுத்தமாக வந்து வீடியோ எடுக்க முடியல. சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் வந்ததுனால பயங்கர டயர்டாகிடுச்சு மக்களே. 13 hours ஆல்மோஸ்ட்டு வந்து வண்டியிலே இருந்தோம். அதனால் வீடியோ எடுக்க முடியல. சேஃபாக ரிட்டர்ன் ஆகிட்டோம். சீக்கிரமாக வந்து நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பாய்.